Jensen. செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்படவிருக்கிறது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டில் ஈர்ப்பதற்கு தமிழக அரசு முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டில் முதலீடுகளாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில வின்பாஸ் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களில் தொழிற்சாலை திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செப்டம்பர் மாத முதல் வாரத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைத்து அமைச்சர்களும் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம், அதே போல தமிழகத்துல புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி, புதிய தொழில் திட்டங்களுக்கு தொழில் விரிவாக்கத்திற்கு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான முடிவுகளுக்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்க இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த அமைச்சரவை பொறுத்தவரை தொழில் முதலீடுகளுக்கான பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு இதில் ஆலோசிக்கப்பட்டு அதுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.